அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகம் நன்றாய் வாழ 2 முக்கியமான விஷயம் ரொம்ப வேணும். பேங்க்ரியாஸ்னால் என்ன தெரியுமா? நம்ம உடம்புல உள்ள நாளமில்லா சுரப்பிகள். அந்த பேங்க்ரியாஸுங்கிற எண்டோக்ரைன் கிளாண்டு தான், நாளமில்லா சுரப்பி தான் இன்சுலின் ஒரு ஹார்மோனை சுரக்குது. அந்த இன்சுலின் தான் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா செல்லுக்கும் தேவையான எனர்ஜி குளுக்கோஸ் கொடுக்குது. குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது பேங்க்ரியாஸ் கிளாண்ட். அது செக்ரிட்டட் ஹார்மோன்ஸ் தான் இன்சுலின். இன்றைக்கி உலகம் முழுக்க எல்லோரும் டயபெட்டிக்காக பாதிக்கப்படுறாங்க. இந்தியாவிலேயும் ரொம்ப பேர், ரொம்ப குண்டாக உள்ளவங்க, நிறைய சாப்பிட்றவங்க, இது மாதிரி உடற்பயிற்சி இல்லாதவங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ளவங்க, இப்படின்னு ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி பேங்க்ரியாஸுங்கிற விஷயம் கிளாண்டை நம்ம எல்லாரும் அது இயங்க வைப்பதற்கு அதற்கு தேவையான மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதை இயங்க வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக நம்ம வாக்கிங் பண்ணி, எக்ஸசைஸ் பண்ணி, கம்மியாக சாப்பிட்டு, ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்டு, ப்ரோட்டீன் டயட்டு, வெஜிடபிள்ஸ், நிறைய கீரைகள் எடுத்தாலே இந்த டயபெட்டிக் வந்தாலே உடம்புல உள்ள எல்லா உறுப்பையும் பாதிக்கப்பட்டுரும். எல்லா கண், ஹார்ட்டு, லிவரு, எல்லா பார்ட்ஸும் பாதிக்கப்பட்டு கொஞ்சமாக கடைசியில் போய்ட்டு கிட்னி ஃபெயிலியர் இப்படி போயிடும், லிவர் ஃபெயிலியர் இப்படி போயிடுது. அதான் பேங்க்ரியாஸ் கிளாண்டு. இது நம்ம உடம்புல தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பேங்க்ரியாஸ் கிளாண்டு கெட்டு போகிறதுக்கு என்விரான்மெண்டல் ஃபேக்டரும் ஒரு காரணம். அதையும் சொல்லிடணும். நம்ம பேராசையும் ஒரு காரணம். காற்றை மாசுபடுத்திட்டோம், தண்ணியை மாசுபடுத்திட்டோம், உணவை மாசுபடுத்திட்டோம், காய்கறி பழம் எல்லாத்தையும் மாசுபடுத்திட்டோம். வியாபாரிகள் கொள்ளை லாபத்துக்காக அதில் என்னென்னமோ கலக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணம் இந்த பேங்க்ரியாஸ் கிளாண்டு கெட்டு போனதுக்கு. ஸோ அந்த பேங்க்ரியாஸ் கிளாண்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி வியாபார நோக்கத்தில் உள்ளவங்க பல பேர் திருந்தணும். நம்மளும் கொஞ்சம் மாறணும். நிறையா உணவு ஐட்டங்களில் ப்ரோட்டீன் கம்மியாக சேர்க்குறது, கீரைகள் கம்மியாக சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் கம்மியாக சாப்பிட்றது, எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, வாக் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொரு ஃபேக்டர் எல்லாத்தையும் பாதிச்சு அளிக்கக்கூடியவையும் பேன் கார்டு. பேன் கார்டை பயன்படுத்தாமல் சொத்து சேர்த்தல். கள்ள வழியில், தவறான வழியில் வந்த பணத்தை இப்போ இன்றைக்கி சொத்து வாங்குறதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பேன் கார்டை காட்டுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாருமே நியாயப்படி பேன் கார்டை காமிச்சு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிற கணக்கை காமிச்சு அது நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேவையான டேக்ஸை ஒழுங்காக கொடுத்து ரொம்ப பேர் சில பேர் கொடுக்குறாங்க, பல பேர் கொடுக்குறதில்ல. அதெல்லாம் கொடுத்தாலே இன்றைக்கி இந்தியாவில் உள்ள இத்தனை கோடி மக்கள் வறுமை கோட்டு கீழே போய் கஷ்டப்பட மாட்டாங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டு ஒரு விஷயத்தை அறிவிச்சிச்சுன்னா 30,000 கோடி, 50,000 கோடி, லட்சம் கோடி, 2 லட்சம் கோடினா அது பண்ணுது எப்படி? அப்போ அந்தளவுக்கு கேப்பபிலிட்டி இங்கே இருக்குது. ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு அத்தனை 1000 கோடி தேவைப்படுது. ஒவ்வொரு கட்சியுடைய நிதியும் பார்த்திங்கன்னா எத்தனையோ லட்சம் கோடி இருக்குது. அதெல்லாம் எப்படி? நம்ம இந்திய மக்கள் மட்டும் ஏன் கஷ்டப்படணும்? அதுக்கு காரணம் இந்த பேன் கார்டை பயன்படுத்தாமல் அவங்க சொத்து வாங்குகிறாங்க. அந்த சொத்து வாங்குறதுக்கு அதிகாரத்தில் உள்ளவங்களும் வாங்குகிறாங்க, அதிகாரத்தில் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறாங்களே அவங்களும் வாங்குகிறாங்க. அதுக்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் துணை புரிகிறார்கள். அதனால தான் ஏழைகளுக்கு இவ்வளோ கஷ்டம். ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாலும் ஒருத்தவங்க நல்லா சம்பாதிச்சாங்கன்னா அந்த 10 பேருமே சுவிச்சமாக வாழ்கிறாங்க. பல வீடுகளில் இல்லை 2 பேர் சம்பாதிச்சா 10 பேர் இருந்தாலும் வாழ்கிறாங்க, நிம்மதியாக வாழ்கிறாங்க, அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய தேசத்தில் எத்தனையோ லட்சம் பேர் தொழிலதிபர்களும் எத்தனையோ லாபம் சம்பாதிக்கிறவங்களும் இருந்து இத்தனை கோடி பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? பிளாக் மணி, கருப்பு பணம். ஸோ அந்த கருப்பு பணத்தை பதுக்கி வச்சுருப்பாங்க. சொத்து வாங்குறது அவங்க பேன் கார்டில் வாங்க மாட்டாங்க, இன்னொருத்தவங்க பேன் கார்டை வச்சு வாங்குவாங்க. அடுத்தவருடைய பேன் கார்டை பயன்படுத்தி சொத்து வாங்கி குவித்தல். இதுதான் இன்றைக்கி நம்ம மக்கள் கஷ்டப்பட காரணம். அவங்களுக்கு அடிப்படை தேவையே நடக்கலை. சாப்பாடு கிடைக்கிறது, அது அரிசி விலை எங்கேயோ இருக்குது, ஓகே, பெட்ரோல் விலை எங்கேயோ இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது? என்ன காரணம்? எல்லாருக்கும் அடிப்படை ஒரு இடத்த வாங்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல. என்ன காரணம்? அதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கவங்க யார் பேர்லேயே வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்க ஒரு வசதியான வாழ்க்கையவும் ஒரு வசதியான அமைப்பையும் ஏன் இவங்களால் நம்ம இந்திய ஜனநாயக அமைப்பு நம்ம இந்தியா ஏன் இப்படி ஒரு ஜனநாயகத்துக்கு வந்துச்சு? எல்லோரும் வாழ வேண்டும், சரியா? இந்த பிளாக் மணி ஒழியணும். அதுக்கு தான் மனிதன் நன்றாக வாழ முதல்ல தேவை பேங்க்ரியாஸ் கிளாண்ட். அந்த பேங்க்ரியாஸ் கிளாண்டு ஒழுங்காக
கொஞ்சம் என்விரான்மெண்டல் ஃபேக்டரில் பல விஷயங்களை கெட்டு போயிருந்தா கூட பரம்பரை வந்தால் கூட பரம்பரையாக வந்தால் கூட நம்ம ஒழுங்காக நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஒழுங்காக டயட் கண்ட்ரோல்லேருந்து வாக்கிங் பண்ணி கீரை சாப்பிட்டு காய்கறி சாப்பிட்டு பழங்கள் சாப்பிட்டோம்னா பழங்களை குறைக்கணும். சில பழங்கள் தான் சாப்பிட முடியும். காய்கறிகள் கீரைகள் ஃபைபர் ஃபுட்டு ப்ரோட்டீன் ஃபுட் எடுத்தோம்னா டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணி நம்ம உடம்பு நல்லா இருக்கலாம், நீடித்த நகையோட வரலாம். அது மாதிரி பேன் கார்டை பயன்படுத்தி சொத்து வாங்கி பேன் கார்டு மூலமாக தான் நான் இது செய்வேன் நியாயஸ்தர்கள் கொஞ்சம் பெருகிட்டாங்கன்னா இந்த நாடும் சுபிச்சமாக இருக்கும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து மன்னராட்சியை வந்து ஓரம் கட்டிட்டு மக்களாட்சிக்கு வந்தோம். மக்களாட்சி வந்ததுக்கப்புறம் நிறைய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தொழிலதிபர்களும் மன்னர்கள் மாதிரி சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தவங்க இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்னு விதி இருக்குது. இந்தியாவுடைய ஜனநாயக அமைப்பில் இந்தியன் ஃபினல் கோடில் உருவாக்குனாங்க. அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு எல்லோரும் தவறான வழியில் செல்வம் சேர்க்குறாங்க. அந்த தவறான வழியில் செல்வம் சேர்க்கறது பேன் கார்டை பயன்படுத்தாமல் சொத்து வாங்கி இந்தியாவில் தான் பேன் கார்டை சொத்து வாங்க பேன் கார்டை பண்ணி ஃபாரினில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஃபாரினில் போகிறாங்க. இந்தியாவிலையும் தவறாக கருப்பு பணத்தில் சொத்து வாங்கக்கூடாது, வெளிநாடுகள்லையும் வாங்கக்கூடாது. இப்படி இருந்தால் பேன் கார்டை பயன்படுத்தி ஒழுங்காக சொத்து வாங்கினா பேன் கார்டு ஒழுங்காக செயல்படுத்தப்பட்டால் நம்ம எல்லோரும் ஒழுங்காக செயல்படுத்தினோம்னா எல்லா மனிதர்களும் நன்றாக வாழ்வாங்க. இது மாதிரி பேங்க்ரியாஸ் இயங்குறதுக்கு உடற்பயிற்சி, கீரைகள், காய்கறிகள், ப்ரோட்டீன் டயட் இப்படிலாம் பண்ணோம்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் சர்க்கரை வியாதிலையும் தப்பிக்கலாம். பேன் கார்டை ஒழுங்காக பயன்படுத்தினோம்னா பொருளாதார பிரச்சனைகள் குறைபாடு அந்த கஷ்டம் வராமல் எல்லா மனிதர்களும் நல்லா வாழலாம். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். பேன் கார்டு, பேங்க்ரியாஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வாழ்க வாழ்க.